ரங்கராஜ் அந்த மேடையில் ஃபுல்லாக பேசினது 2026 இவங்களோட கூட்டணி நிலைச்சு போகுது, இதே கண்டினியூ ஆக போகுது. அப்போ வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு தான். என்னதான் ஆஃபர் கொடுப்பாருன்னு தெரியல ஸ்டாலின். அப்போது மொத்தமாக வந்து இப்போ சில சில பேருக்கு அந்த பொறாமை குணம் இருக்கும். அதில் ஒரு ஃப்ரெண்டு நல்ல வீடு கட்டிட்டான்னு புதுமனை புது விழாக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இந்த நண்பரும் போயிருப்பார். அங்கே போய் ஐயோ இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டானே, ஐயோ இவன் நல்லா இருக்கிறானே, ஐயோ இவ்வளோ வசதியோடு இருக்கான், ஐயோ இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஐயோ இவனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு பொறாமைப்படுவது போல் திமுக மேடையிலே வந்து நின்று நீங்களாம் கூட்டணியை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, ஐயோ 2026 நீங்கள் தான் திரும்பி வரப்போகிறீங்க, நீங்களாம் என்ன தான் எப்படி தான் டாக்டிஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அப்படின்னு பேசுவது அப்பட்டமாக ரங்கராஜனுடைய வயிறு அடிவயிறு எரிவது நல்லாவே தெரியும். மிக மோசமான ஒரு நீ வந்து ஆட்சியை பற்றி பேசியிருக்கணும். அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து வாழ்த்து சொல்வதை நீ இன்னுமே வந்து கவனமாக பேசியிருந்துருக்கணும். அதெல்லாம் விட்டாருங்க. முழுக்க முழுக்க இந்த கூட்டணி உடையாதான் நீ ஏங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் மேடையில் அவர் முழுக்கவே பேசல. பிஜேபிக்கு இன்னொரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த மொழி கொள்கையெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, ஐடியாலஜிக்கலாக வராதிங்க, திமுக வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் வந்து நீங்கள் அடி வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்ல வராரா? நீங்கள் எப்படி அதை? அதான் பேச்சு அங்கே எவனும் கேட்கலையா? கேட்டிருந்தாங்க அவன் இந்த பிரச்சனையை எடுத்துருக்க மாட்டான்ல. உன்னை தான் மதிக்கவே இல்லையே. 16 வயது நிலை வரும் இல்லை, உன்னை எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தான் இல்லைங்க இன்னும் சப்பானியாக தான் கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி இவன் தான் சொல்லிக்கிறான். அதாவது நான் வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மதிக்கவே இல்லை படா அங்கிட்டு அப்படின்னு. அப்போ இந்த தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு தெரியாமல் இல்லைங்க. பிஜேபிக்கு தமிழ்நாடு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புறக்கணிப்பில் தான் இருக்குது. ஏன்னா கோவாவில் போய் மாட்டுக்கறிக்கு எதிராக பேசுவாங்களா? கேரளாவில் போய் மாட்டுக்கறிக்கு எதிராக பிஜேபி பேசிடுமா? அப்போது அந்தந்த ஊரில் என்ன பேசினா கால் பதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கிறதுனால, அந்த தத்துவம் அந்த அடையாளம் இருக்கிறதுனால பிஜேபியால் உள்ளே வர முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு பேக்டோர் தான் அதிமுக, விஜய், சீமான், பாமக, தேமுதிக இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வழியாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் அந்த ஸ்பீச்சில் நீங்கள் இப்போ சொல்கிறதுனால, விஜய் சொல்கிறதுனால என்னப்பா இளைஞர்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, நாங்கள் அந்த கட்சிக்கு போயிருப்பீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு வைத்தறிச்சல் பாருங்களேன். அப்போது இளைஞர்கள் வந்து விஜய் அதாங்க அவர் மேடையில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு 2026 டஃப்பாக இருக்கும், இளைஞர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. அதாவது முழுக்க முழுக்க திமுகவை பற்றி ஒரு பொறாமையோட மேடையில் வந்து பேசிட்டு போயிருக்கோம். அந்த பொறாமையோடு அவங்க கொடுக்குற காஃபியை குடிச்சிருப்பான்ல, ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் தின்றுருப்பான்ல. என்ன ஜென்மையா நீ இவ்வளோ அவங்க மேடையிலேயே போய் இவ்வளோ வன்மத்தோட இவ்வளோ வைத்தறிச்சலோடு பேசிட்டு வந்திருக்கிறேன். அப்போது மனிதனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படை பண்பு கூட இல்லாமல் தானே இருந்திருக்கிறாரு ரங்கராஜன். அப்போ இதை எப்படி பார்க்க முடியும்? இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் இருப்பாங்க.